நெருப்பு ஒருவருக்கு நீங்கால் தமிழ்பாட்டால் ஒரு புற வைத்தால் புதுமை புலவர் ஈரைக்கு நெருக்கி உண்மைநாடு செயற்கு நெருக்கி செந்தமிழ்நாடு இப்படி செந்தமிழ் தடுத்து வாங்கக்கூடிய கனகபுரி நாட்டு அனைவருக்கும் மன்னருக்கு மகனாக பிறந்து கதிரவன் என்று பெருமளத்தில் சீர சிறப்போடு வந்திருக்கிறேன். நானும் அயல்நாடு வந்தனுக்கு பட்ட படிப்பை சீர சிறப்போடு இன்றோ இன்றெடுத்த தாய் தந்தைகளை சந்திக்க வேண்டும். அரைக்குள்ளதாக ஏன் அன்பை காதலி ஆசை காதல் இருக்கின்றார் கண்ணையை சந்திக்கிறவர்களா கண்ணை நமச்சிவாயத்தை நான் மறவேன். ஈசா கைலாய வாசா மா மகேஸ்வரா உலகை காக்க மரபொருளே பாடி அழைக்கக்கூடிய தெய்வமே இந்த கனகபுரி நாட்டில் பூக்கார பொன்னிக்கு மகளாக பிறந்து கண்ணகி என்ற பெயரோடு வீர சிறப்போடு எந்த விதமான குறைபாடு இல்லாமல் வாழ்ந்து வருகிறேன். எப்படி இருந்த பொழுதும் இந்த கனகபுரி நாட்டு அரண்மனையில் நான் வேலைக்காரியாக வாழ்ந்து இந்த நாட்டு மன்னனுடைய மகன் கதிரவனை வேண்டாம் அவரோடு வாழ வேண்டும் என்று என்னுடைய அயல்நாடு சென்றவர் வருவதாக உரைத்திருக்கிறார். என் காதலை தந்துட்டு வேண்டாத்தா கொட்டாங்குச்சிடி நீ கொட்டாங்குச்சிடி உனக்குன்னாடி மாம முன்னாடி
பட்டாம்பூச்செடி கொட்டாங்குச்செடி நீ கொட்டாங்குச்செடி பட்டாம்பூச்செடி நீ பட்டாம்பூச்செடி கொட்டாங்குச்செடி நீ கொட்டாங்குச்செடி பட்டாம்பூச்செடி கொட்டாங்குச்செடி நீ கொட்டாங்குச்செடி அயலாறு சென்று பட்ட படிவு கொடுத்துவிட்டு தாயகம் திரும்பியிருக்கிறேன். ஈண்டிடத்தை தாய் தந்தை கூட சந்திக்கவில்லை. உன்னை சந்திக்கும் என்பதற்காகத்தான் ஏன் இதயம் தவியாய் தவித்தது துடியாய் துடித்தது. காதல் என்று உரைப்பார்கள். அப்படியா? எப்படி என்ற ஒரு ஆணா பிறந்தவர் ஒரு பெண்ணை காதலித்து வருவது எந்த நேரம் பார்த்தாலும் ஏக்கமெல்லாம் அவள் மீது இருக்கும். ஆமா, உன் மேல எனக்கு ஏக்கம். இரவெல்லாம் வரல பாரு, எனக்கு தூக்கம் போட்டுச்சா. நாரகத்தை தூங்குறது எப்படி அம்மா நீ சொல்லு தாயே. பணம் கொடுக்கல என்னங்க இத பாருங்க. இந்த கண்ணகிக்காக என்னங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க? கண்ணகி ஏன் இதயம் துடிப்பதே உனக்காகத்தான். கண்ணகி கண்ணகி என்றுதான் என் இதயம் தவியாய் தவித்தது துடியாய் துடித்தது. என்னங்க அப்படியா? ஆமா. எப்படியா ஒன்று நான் இருவரை ஒன்று சேர்ந்து விட்டோம். எப்பொழுது வருவீர் வருவீர் என்று வடிமேல் விடி வைத்து காத்திருந்தேன். ஏனென்றால் எப்படி கோவலனுக்காக கண்ணகி மதுரையில் காத்திருந்தாலோ அதுபோல் இந்த கண்ணகி இந்த கதிரவனுக்காக காத்திருப்பாள். இந்நாட்டு இளவரசர் நீ யார்? ஏழ்மைக்குடியில் பிறந்தவள், தாய் தந்தை இல்லாத அனாதை, ஏன் அரண்மனையில வேலை செய்யக்கூடிய வேலைக்காரி. இந்த காதல் என்பது ஜாதி மதம் யானை பணக்கிற வித்தியாசம் பாரபடுதான் காதல். பணத்தை பார்த்து வருவதில்லை காதல், குணத்தை பார்த்துதான் வருவது காதல். நாம் இருவரும் இதயத்தை பரிமாறிக்கொண்டு ஒருவருக்கு உயிருக்கு மேலே காதல் அப்படி இருக்கும் பொழுது ஆனால் நாட்கள் நாள் அழகி கூடிக்கொண்டேதான் செல்கிறது. எல்லாம் உன்னுடைய அருள்தாங்க. அவள் இன்றி ஒரு அணுவாசை போவதில்லைங்க. நம்மள ஆட வைப்பதோ ஆட்டி வைப்பதோ அவதான். ஆமா, உன் அழகை கண்டவுடன் மனமே மாறிவிட்டது. நாம் இருவரும் தனிமையில் பேச வேண்டும். இத பாருங்க, நமது நாவல் பாக்க கிராமத்துல யாரும் இல்ல. எல்லா திரும்பியா நடந்து அவங்க வீட்டுல அவங்க சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டாங்க. இவங்களா யாரு? இதெல்லாம் மலர்வனம். இந்த ரோஜாவை பார்க்க வந்த ரோஜா கூட்டங்களா அழகாக காத்தளிக்கிறது. என்னங்க இத பாருங்க, என்ன பேசணுமோ வாங்க பேசலாம். சுத்தமான பட்டிகாடு இடத்துல இருக்கிறாப்பு. பட்டிக்காடா பட்டணமா ரெண்டு சேர்ந்தா லட்சணமா. பட்டிக்காட்டு பெண்கள் தான் விவரம் வாழ்ந்த பெண்கள்.
எல்லா விவரம் இருக்குதான், அந்த விவரம் இல்லையாடி. ஏன் என்ன சொல்லுங்க. தலைமையில் பேச வேண்டும் என்றால் திருமணம் முடிந்து கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் முதற்படி முதல் இரவு, அந்த முதல் இரவு திருமணத்திற்கு இதுவரைக்கும் நடைபெற வேண்டும். ஐயையோ, அம்மா, என்னங்க? திருமணத்திற்கு முன்பதாக நாம் இருவரும் ஒன்று சேர வேண்டுமா? சட்டப்படி குற்றங்க. இத பாருங்க, இது நேர்மையாக தண்டனை கொடுத்து வாங்க போடிக்கலாம். வேணா வேணா. கட்டணத்து உடல் மொத்தம் வேணா, முடியாது. நடிகே காட்டு மல்லி பூத்திருக்கு யாரு மத பாக்களையே எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள வருமா வருமா வீட்டுக்குள்ள வழி நடிகே காட்டு மல்லி. எல்லா பிறந்தவரை எப்படி வரணும்? அடைக்குடமா வரணும்ல. ஆனா இவ்வளவு குழந்தை எடுத்து பாரு என்ன பண்ணிக்கிறாங்க. உள்ள போய் என்ன பண்ணிக்கிறாங்க. அவருக்கு தெரிஞ்ச அனுபவம் எத்தனை காமத்தோடு அவருக்கு இருப்பாங்க. என்னங்க இப்படியா செய்வேன்? நான் எப்படி செய்வேன்? போய் வரலாம். பாப்பா உள்ள எந்த நேரம் பார்த்தாலும் இதே வேலையா தெரியுங்க. ஏன் இதுக்கும் வாழை பண்ண பஞ்சாயத்து சுத்துறது. பொழுது போன பொம்பளைங்க உயிரை எடுக்கிறது இந்த ஆம்பளைங்க. ஏன் இதை விட்டு ஆம்பளைக்கு வேற ஏதாவது வேலை? இதுதான் வேலையே நாட்டுல. பிள்ளைங்களுக்கு சப்பாத்தி வைக்கலாம். நாங்க 72,000 போது ஒரு சவரம். எங்க போய் வாங்குறது? நம்மள ஏழைங்க. 74 எங்க போய் முடி போதும்? இந்த உலகம் எங்க போய் கையாந்து போதும் தெரியல. எப்ப என்னங்க இத பாருங்க, எது நடக்க கூடாது அது நடந்து விட்டது. ஆத்து தண்ணி அடிச்சு போறதுக்கு பக்கத்துல நடக்குது ஆறு. இது எனக்கு அடுத்த தண்ணி தானே. எங்க போயிட போறேன் நானு? நாம் இருவரும் யார்? இப்போது காதலர்கள். மறுகாலத்தில் இருவரும் கணவன் மனைவி. ஒரு கணவன் மனைவி கூட நடக்கக்கூடிய நிலைதான் நடந்தது. தவறாக என்ன வேண்டாம். கால நேரம் ஒன்று பொழுது என்னுடைய தாய் தந்தையிடத்தில் எடுத்து கூறி முறைப்படி நாம் இருவரும் திருமணம் செய்வோம். என்னங்க ஏமாத்த மாட்டேன். நான் கையில விட மாட்டேன். அப்படியா? இத பாருங்க, அந்த பிள்ளைங்க வந்து ஓர வச்சு அப்படியே வச்சிருந்தா இதுங்க வைங்க. பாக்ஸ் அங்க வைங்க. ஆனா அந்த பாக்ஸ் அந்த செவுத்தோட அந்த ஓர வச்சு நல்லா இருக்கா? சவுண்ட் கேக்குது. அப்படி வச்சு முன்னாடி பாத்துறா பசங்க பண்றாங்க. பேர் பிடிக்கல என்ன? அப்ப அவரே பேர் பிடிச்சாங்க. சரி சரி ஆனா அந்த லாஸ்ட் வச்சு நாங்க உட்கார திட்டுவாங்க. அந்த லாஸ்ட் ஆனா அந்த லாஸ்ட் வச்சிருந்தா அந்த செவத்தோட வச்சிருங்க. அவனை கூப்பிடுறாங்க. அந்த கேப்ல சொல்றா.
அடி வாங்குடா. சும்மா சிரிக்கிறா. அடி வாங்குடா. சாமா. பூச்சில கடையில காட்டு ஊத்துற போறாங்க. காசு கொடுத்து வாங்குறாரு இவரு. சும்மா சிரிக்கிறா. டேய், bloody nonsense. யாரு? யாரா? வாழ்க மன்னவர். நான் என்ன சொன்னா நீ எங்க போற? 1 மணி நேரம் பத்து வாழ்க மன்னவர். எங்க போற? எங்க போற? எனக்கு உள்ள போற. உங்களுக்கு மாலை போடலான்னு வந்தையா? மாலையா? ஆமா. அறிவட்ட நீயே போட்டுக்க. டேய், என்னடா? ஏறாத துணி மாதிரி. வீராவா? எங்க ஹீரோ சைடு லாக்கறா. ஏய் போல்ட் லூஸ் ஆகுதுடா. டைப் பண்றா பிளான் என் பேனல் டைப் பண்ணு. அப்படியா? ஒருவர்த்தே ஆத்திர மதுரைக்கு சத்ரு மூத்திர உடம்புக்கு செத்துரு. ஆமா. என்னடா பண்ண? கோபப்பட்டா